இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், அதாவது காலேஜ் படிச்சுக்கிட்டே சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கானதும் ப்ளஸ் நியூவா சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனுக்குள்ள வந்திருக்கிறவங்களுக்கும், அதாவது பிகினர்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு கேட்டகரியிலையும் நீங்க இல்லை அப்படின்னா, இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சாங்க அப்படின்னா இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் ஐ எம் கோயிங் டு டெல் them what all the things they are doing it wrong அப்படின்ற மாதிரி. சரிங்களா, இந்த விஷயங்கள்லாம், அதாவது நான் சொல்ல போற விஷயங்கள்லாம் அவங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக அமைஞ்சிரும். இங்கே நான் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் எதை சொல்கிறேன்னா, சென்ட்ரல் லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்குது, அதுக்கடுத்து ஸ்டேட் லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இருக்குது. இது போக வேரியஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த நான் சொல்ல போகிற கோரான விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா இட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல் டு தம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஒன், அகாடமியில் ஜாயின் பண்ணுறது. இந்த காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, நியூ பிகினர்ஸும் சரி, நம்ம படிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் ஏதாவது ஒரு அகாடமியில் போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. இதில் இருக்க இடர்பாடுகள் இல்லை இதில் இருக்க டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, காலேஜ் வந்து காலைல 9 to 5 இருக்கலாம். இஃப் யூ ஆர் ஆர்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா வந்துட்டு மத்தியான நேரத்துலேயே முடிஞ்சிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆவரேஜாக நீங்கள் காலேஜில் வந்து ஒரு 3 o'clock வரையும் இருப்பீங்க அப்படின்னு வச்சுக்கோம். இதற்கு அடுத்து நீங்கள் ட்ராவல் பண்ணி ஒரு அகாடமியில் போய் உட்காந்து படிக்கிறது அப்படின்றது வந்துட்டு ரொம்ப சாத்தியமே இல்லாதது. பிகாஸ் காலேஜில் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க, இல்லைனா ஹோமில் சில அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். சரிங்களா, இதை நீங்கள் பண்ணிக்கிட்டே சைமல்டேனியஸாக ப்ரிப்பரேஷனும் போக முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ரொம்பவே ஹெக்டிக்காக அமைஞ்சிடும். இன்னொன்று, இந்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் வரும், இல்லை வெளியே போய் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு, டோட்டலாக சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனுக்காக வந்து ஒரு அகாடமியில் போய் ஜாயின் பண்ணோம் அப்படியான்னு கேட்டால் என்ன பொறுத்தளவு அது கிடையாது. இல்லை உங்களுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க, எனக்கு ஹெக்டிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா அது உங்களோட விருப்பம். பட் என்னோட சஜஷனை வந்து நான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் காலேஜ் லைஃப்பையும் நீங்கள் வந்து விட்டுறக்கூடாது, அதே நேரத்தில் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனும் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் 2 hours இல்லை 3 hours தான் படிக்க முடியும் அப்படின்னா டோன்ட் ஜாயின் எனி அகாடமி. இன்றைக்கி வந்து சோர்ஸஸ் வந்து நிறையவே இருக்குது. நீங்கள் இதுவும் ஆஃப்லைனில் போய் ஒரு அகாடமி ஜாயின் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் காலேஜ்லேயும் இருக்கணும், அதுக்கடுத்து ட்ராவல் பண்ணி அந்த அகாடமிக்கும் போகணும், ட்ராவலிங் டைம் இருக்குது. அது போக அந்த அகாடமியில் உட்காந்து கிளாஸ் கவனிக்கிற சில விஷயங்கள் இருக்கும். அப்புறம் நோட்ஸ் எடுத்து திருப்பி வந்து அதை ரிவைஸ் பண்ணணும், காலேஜ் போர்ஷன்ஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், காலேஜ் அசைன்மெண்ட்ஸும் கம்ப்ளீட் பண்ணணும். இதற்காக நீங்கள் வேறு ஈவெண்ட்ஸ் ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சா கூட சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இதை பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா, நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 2 to 3 hours ஒரு நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா யார்கிட்டையாவது கைடன்ஸ் வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களாலேயே யூடியூப்பில் சர்ச் பண்ணி படிக்க முடியும்னா கோஹெட் வித். சரிங்களா, ஆனால் யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது கடல் மாதிரி போகும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அதுவும் உண்மை தான். கரெக்டான மெத்தடில் கரெக்டான டைரக்ஷனில் போகலனாலே இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட கதையாயிரும், அந்த மாதிரி ஆயிரும். பட் அந்த மாதிரி போக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏற்கனவே படித்தவங்ககிட்ட இருந்து கைடன்ஸ் வாங்கிக்கோங்க. இட் வில் பி ஸோ ஹெல்ப்ஃபுல். அதுக்கப்புறம் நியூ பிகினர்ஸ், அதாவது வந்து புதுசாக நான் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனுக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். இவங்களை வந்து எடுத்தோடனே ஒரு அகாடமியில் போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு அகாடமி என்னன்றதை விசாரிங்க. அங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை ஃபஸ்ட்டு வந்து கேளுங்க, இந்த அகாடமி ஓகேவா, கரெக்டாக வந்து கிளாஸஸ் எடுப்பாங்களா, கரெக்டாக எல்லாமே அவங்க சொல்கிற மாதிரி எல்லாமே போகுமா, அப்புறம் கொடுத்த காசுக்கு அது ஒர்த்தாக இருக்குமா. பிகாஸ் இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போ வேறு ஊரில் இருக்கீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊர் வந்து சென்னை. அங்கே போயிடுவீங்க, போனதுக்கப்புறம் அங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் ஹையாக இருக்கும். நீங்கள் தான் ஹாஸ்டலுக்கு பே பண்ணணும், அங்கே தங்கி படிச்சிங்க அப்படின்னா அது போக அகாடமிக்கும் பே பண்ண வேண்டியிருக்கும். இப்படிலாம் இருக்கும்போது காஸ்ட் ஆஃப் தட் எஜுகேஷன், அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் செலவு பண்ணுற விஷயம் வந்து ரொம்பவே அதிகமாக போய் முடிஞ்சிடும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஃபினான்ஷியலாக யூ ஹாவ் டு பி வெரி சவுண்ட் இன் ஆர்டர் டு ப்ரிப்பேர் ஃபார் சிவில் சர்வீஸ் எக்ஸாம். அதாவது ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆன்லைன் அகாடமியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா. சரிங்களா, அவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எதர் நான் பழைய வீடியோஸ்லையும் சொல்லியிருப்பேன், ஆன்லைன் கோச்சிங் எடுக்க முடிஞ்சால் எடுத்துக்கோங்க, நியூ பிகினர்ஸ் அந்த மாதிரி சொல்கிறேன் பார்த்தீங்களா. இல்லை கைடன்ஸ் யார்கிட்டயாவது எடுக்க முடியுமா எடுத்துக்கோங்க. இந்த கைடன்ஸ் நான் ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் கிடைக்கும், உங்களை ஒருத்தர் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க, நீங்கள் ஒருத்தவருக்கு அக்கௌண்டபுளாக இருப்பீங்க. சரிங்களா, அங்கே இப்போது அகாடமி அப்படின்னு போயிட்டீங்கன்னா ஏற்கனவே படித்த ஆஸ்பிரன்ஸும் வருவாங்க. அவங்க ஏதாவது கேள்வி கேட்டு, அதாவது முன்னாடி இருக்க டீச்சர் கேள்வி கேட்டு உங்கள் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு தயக்கம் வரும். சரிங்களா, இதை வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் யாராவது ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க, ஏற்கனவே அகாடமியில் ஜாயின் பண்ணி இதை நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, இந்த ரெண்டு இடர்பாடுகள், அதாவது வந்துட்டு காலேஜ் கோயர்ஸ்க்கும் சரி, நியூ பிகினர்ஸ்க்கும் சரி, இந்த மாதிரி சில டிஃபிகல்ட்டிஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது. ஹலோ ஆல், இது வந்து ஒரு சின்ன ஷவுட் அவுட்.
காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் சரி பிகினர்ஸ்க்காகவும் சரி நான் வந்து இண்டிவிஜுவல் கைடன்ஸ் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டேல உங்களுக்குன்னு சில ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். எதர் நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், இல்லை காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு ஸ்கெடியூல் வந்து ஃப்ரேம் பண்ணி அந்த ஸ்கெடியூலில் இருக்க டாபிக்ஸை நீங்கள் டெய்லி படிக்கிறீங்களான்றதை மானிட்டர் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்டபிலிட்டி கிரியேட் பண்ணுறதா இந்த ப்ரோக்ராமோட ஒரு நோக்கம். சரிங்களா? இந்த ப்ரோக்ராமில் நான் டெய்லி வந்து உங்களுக்கு டாபிக்ஸ் கொடுப்பேன். அந்த டாபிக்ஸை நீங்கள் எப்படி கவர் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு நான் இன் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்கள் படித்து முடிச்சுட்டு யூ ஹேவ் டு பி என்ன சொல்கிறது, ஏன்ட்ட வந்து அந்த அக்கௌண்டபிலிட்டியாக டெய்லி யூ ஹேவ் டு ரிப்போர்ட். சரிங்களா? நிறைய பேருக்கு வந்து என்ன ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஒரு டாபிக்னு எடுத்துக்கிட்டால் எப்படி படிக்கணும் அப்படின்றது தெரியாது. அப்புறம் வந்துட்டு ஒரு நாள் படிப்பாங்க, ஒரு நாள் படிக்காமல் இருப்பாங்க. கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகும், டிசிப்ளின் மிஸ் ஆகும். இதெல்லாம் வந்துட்டு மைண்டில் வச்சு தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். இதுவரையும் அது வெல் அண்ட் குட்டாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு இல்லை இது சார்ந்து வேறு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஃபார்ம் வந்து நான் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஐ வில் ரீச் அவுட் டு யூ பர்சனலி. சரிங்களா? இது வந்து நான் திருப்பியும் சொல்கிறேன், ஒரு இண்டிவிஜுவலுக்காக ஸ்கெடியூல் ஃப்ரேம் பண்ணுறது, உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கெடியூல் ஃப்ரேம் பண்ணுறது. இது நிறைய பேரால் பண்ண முடியாது. பிகாஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். இவங்களுக்கு வந்து எப்படி படிக்கிறது, எந்த வேலை படிக்கிறதுன்னு தெரியாது. அதற்காக மட்டும்தான் இந்த விஷயத்த நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னால் ஒரு என்ன சொல்கிறது, மேக்ஸிமம் வந்து ஒரு 20 மெம்பர்ஸ்க்கு தான் பண்ண முடியும். டு பி ஃப்ராங்க் நான் சொல்லிடுறேன். பிகாஸ் ஒரு ஆள்னால ஒரு 50 பேரையோ 60 பேரையோ பார்க்கவே முடியாது. இதுதான் யதார்த்தமும் கூட. நான் யதார்த்தத்தை பேசுகிறவன் எப்பயுமே. இதுதான் என்னால் பண்ண முடியும். இஃப் யூ ஆர் வில்லிங் அப்படின்னா வந்து டூ ஃபில் த ஃபார்ம். டெஃபினெட்லி இட் வில் பி யூஸ்ஃபுல் இஃப் யூ ஹவ் என்ன சொல்கிறது, உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறேன். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸும் சரி பிகினர்ஸும் சரி சிலபஸை டவுன்லோட் பண்ணி அதை வந்து அனலைஸ் பண்ணணும். அதாவது இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், ப்ரிலிம்ஸ் இருக்கும், மெயின்ஸ் இருக்கும். இந்த ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின் சிலபஸ்க்கும் என்ன டாபிக்ஸ், என்ன சப்ஜெக்ட்ஸில் இருக்க டாபிக்ஸ் வந்துட்டு ஓவர்லாப் ஆகுது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ நான் கொடைக்கானல் போகணும்னு முடிவு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு கொடைக்கானல்ன்ற ஒரு ரூட்டு தெரியுது. ஆனால் அந்த கொடைக்கானலுக்கு நீங்கள் எப்படி வேணால் போகலாம், எந்த ரூட்டில் வேணாலும் போகலாம். ஒருத்தர் திருச்சியிலேருந்து வரலாம், ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து வரலாம், ஒருத்தர் மதுரையிலேருந்து போகலாம். பட் எந்த ரூட்டில் போனால் கொடைக்கானலுக்கு சீக்கிரமாக போக முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சிலபஸ்ன்றது அப்படி தான். சிலபஸ் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ரூட்டை வந்து கரெக்டான ஒரு வேலை நீங்கள் அமைச்சிக்க முடியும். சரிங்களா? இந்த டாபிக்ஸ் கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணியிருந்தா இந்த டாபிக்ஸ் புரியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? இந்த மிஸ்டேக்கை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க, காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸும் சரி நியூ பிகினர்ஸும் சரி. அதற்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இந்த கலெக்ஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அதாவது ரிசோர்ஸஸ்ன்னு வரும்போது கையில் கிடைச்சதெல்லாம் நான் வாங்கி போடுறேன்ப்பா, எல்லாத்தையும் வாங்கி போட்டு நான் படிக்க போகிறேன்ப்பா, இட்ஸ் நாட் கரெக்ட் வே. சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து எல்லாமே டிஜிட்டல் ஸ்பேஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பிடிஎஃப்ஸை டவுன்லோட் பண்ணி இந்த மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற ஒரு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போய் நீங்கள் ஃபிசிக்கலாக புக் வாங்குறது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எடுத்தோடனே போய் நான் புக்கு வாங்கிட்டேன், இந்த புக் சொன்னாங்க, பாலிட்டிக்கே ஒரு 4 புக் வாங்கிட்டேன், பாலிட்டிக்கு ஒரு 2 புக் வாங்கிட்டேன் அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். இப்போ நீங்கள் என்சிஆர்டி புக்ஸ்னாலும் சரி எஸ்சிஆர்டி புக்ஸ்னாலும் சரி உங்களுக்கு நெட்லேயே வந்து பிடிஎஃப் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி உங்களால் ஃபஸ்ட்டு ரீட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஓகே, இது நம்மளால் ரீட் பண்ண முடியுது. ஏன்னா ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவ்வளோவா என்ன சொல்கிற புக்ஸுக்கு எல்லாத்துக்கும் போய் அலைஞ்சு அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியுமா அப்படின்றது தெரியல. இன்றைக்கி டிஜிட்டல் ஸ்பேஸ் இருக்குது, உங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக லேப்டாப் இருக்க தான் போகுது. இஃப் யூ கேன் ஸ்டடி இன் லேப்டாப் அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். சரிங்களா? உங்களால் அது எங்கனாலும் ஈஸியாக கேரி பண்ணிட்டு போய்க்க முடியும். இந்த மாதிரி விஷயங்களாக இருக்குது. பிகினர்ஸ்க்கும் நான் இது சேர்த்து தான் சொல்கிறேன். அதற்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்துட்டு யாருமே கண்டுக்கிறதே கிடையாது. சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஒரு டாப்பிக்கில் இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றது தெரியணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் முகல்ஸ் பற்றி படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். முகல்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய டாபிக், வாஸ்டான டாபிக், அது இம்பார்ட்டண்டான டாபிக் கூட சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனில். இந்த முகல்ஸ்லாம் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு தெரியாமல் நம்ம எல்லாத்தையும் படிப்போம். ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது தெரியும். இப்போது அப்போ நான் முகல்ஸில் எல்லாமே படிக்க தேவையில்லைன்னு கேட்டால் எல்லாமே படிக்கணும். பட் எதை வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப மைண்டில் வச்சுக்க வேண்டியிருக்கும் ரிட்ரைவ் பண்ணி அப்படின்றது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு பார்த்தா தான் தெரியும். இதை பார்க்கலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? இப்போ நான் சொன்ன 4 விஷயங்களும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள். அதற்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி நியூ பிகினர்ஸ்க்கும் சரி, முக்கியமாக இது காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்வேன்.
ஃபஸ்ட்டு ஒரு ரொட்டீனை வந்து செட் பண்ணுங்கள். நீங்கள் காலேஜ் போகணும், காலேஜ் போயிட்டு வரணும். இதுக்கப்புறம் அகாடமி போகிறதுன்றது ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். நான் அதை எப்பயுமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். கைடன்ஸ் எடுத்திங்கன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். சரிங்களா? இப்போ ஒரு ரொட்டீன் நீங்கள் செட் பண்ணணும். ரொட்டீன் இந்த சென்ஸ், நான் காலேஜ் போயிட்டு வரேன். இப்போ ஆவரேஜாக நான் ஒரு 3 o'clock வந்து வீட்டுக்கு வந்துடுறேன், இல்லை ஹாஸ்டல் போயிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 hours உங்களுக்கான சோர்ஸ், இல்லை ஒரு 3 hours உங்களுக்கான சோர்ஸ்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் செட் ஆகிட்டீங்க. 2 hours நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களால் போயிட்டு வந்துட்டு சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனுக்காக ஒரு 2 hours டெய்லி ஒதுக்க முடியுதா அப்படின்பாங்க. 2 hours கூட இல்லைனா 1.5 hours கூட போதும். இந்த ரொட்டீனுக்குள்ளே நீங்கள் வரணும். சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா நீங்கள் ஒரு டே ஃபுல்லாக உட்கார்ற மாதிரி கூட இருக்கும். இந்த ரொட்டீனை நீங்கள் செட் பண்ணலை, இந்த டிசிப்ளின் நீங்கள் செட் பண்ணல அப்படின்னா அப்போ ரொம்ப உங்களுக்கு ஹெக்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஐயோ இது தப்பாக நம்ம சூஸ் பண்ணிட்டோமோ நினைப்பீங்க. ஒரு ரொட்டீன் செட் பண்ணுங்கள். ரொட்டீனில் கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் வந்துட்டு ஒரு ஹோலிஸ்டிக் ப்ரிப்பரேஷன் தான். உங்கள் ஹெல்த்தையும் நீங்கள் பார்த்துக்கணும், மென்டல் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். அதாவது ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்கணும், மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக உங்கள் டெஸ்டினேஷனை போய் அடைய முடியும். சரிங்களா? நான் திருப்பியும் சொல்கிறேன், இதில் நான் வந்து அகாடமி ஜாயின் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ல, பட் எது உங்களுக்கு கரெக்டாக வரும் அப்படின்றத பாருங்கள். எப்பயுமே டைம் வந்து ரொம்ப இழுத்துட்டே போகக்கூடாது. சரிங்களா? உங்களுக்கு தேவையான விஷயம் உங்களுக்கு தேவையான இடத்துல கிடச்சிச்சு அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். ஓகே, இதை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இந்த ப்ரிப்பரேஷனில் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னா டூ ஷேர் திஸ் வீடியோ. இட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ.